தம்பி படம் எப்படி தம்பி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மியூசிக் படம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? படத்துக்கு ஃபேன் இல்ல, எஸ்டிஆர் ஃபேன். அதனால இனிமே இங்க நாங்க தான் எஸ்டிஆர். சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை, இனிமேல் இங்க நாங்க தான் ரங்கராய சக்திவேல். பொறுத்த வரைக்கும் நிறைய படத்துக்கு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல எப்படி ரொம்ப சின்ன அவர் வந்தாலே வித்தியாசம் தான். இப்ப இவ்வளவு கூட கமல் சாருக்கெல்லாம் வரல, எஸ்டிஆர் நான் வருவேன்டா, என்னோட ஃபேன்ஸுக்காண்டி வந்து நிப்பண்டா அப்படின்ட்டு கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எப்பவுமே அண்ணன் சொல்லுவாரு, ரத்தம் யார் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா இவ்வளவு கஷ்டத்துலயும் ரொம்ப வருஷம் படம் இல்ல அவருக்கு. ஆனா அவர் எப்ப வந்தாலும் அந்த நாள் வந்துட்டு திருவிழா தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. நிறைய படத்துல வந்து சொல்லிருக்காங்க ரெக்கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ரெக்கார்டே உடச்சிட்டு எஸ்டிஆர் வெளியே வந்திருக்காரு. அவர் ரசிகர் க்ளோஸ் தான் வந்திருக்காரு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா அவர் வெயிட் பண்ணி தான் நடிக்கிறாருன்னா அந்த ஸ்டோரி கொஞ்சம் வெயிட்டா தான் காமிக்கிறாரு ரசிகர்கள். இந்த படத்துல எப்படி இருந்தது? சாங்ஸ், மியூசிக், ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. நாங்க படத்துக்கு ஃபேன் இல்ல, எஸ்டிஆர் ஃபேன். அதனால இனிமே இங்க நாங்க தான் எஸ்டிஆர். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. நான் பூஸ்ட் பம்பா இருந்தது எஸ்டிஆர் இந்த மாதிரி ஆங்கிள் பாக்குறதுக்கு. ப்ரோ எஸ்டிஆர் பார்த்தாவே நாங்க ஆடுவோம் ப்ரோ. அது என்ன இந்த லெவல்ல பார்த்தோம்னா எந்த லெவல்ல பார்த்தாலும் நாங்க எஸ்டிஆர் தான். மத்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? எஸ்டிஆர் தான் ப்ரோ. எஸ்டிஆர் தான் வித்தியாசம்ன்றீங்களா? எஸ்டிஆர் தான். இந்த படத்துல மார்க்கெட்னா எஸ்டிஆர் சொல்லுவீங்களா இல்ல கமலஹாசன் சொல்லுவீங்களா? கண்ணாலே பாக்குறீங்களே ப்ரோ, மார்க்கெட் யாருன்னு கண்ணாலே பாக்குறீங்க, எஸ்டிஆர் தான். இது மேல என்ன வேணும்? சிவாஜி கணேசன்னா அவர் அந்த இடம் தான், கமலஹாசன்னா அவர் அந்த இடம் தான், அவங்க அந்த இடம் தான். ஒருத்தருக்கும் தனித்தனி வெளிப்பாடு இருக்கும். அதனால நான் தான், என்ன யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. பாடல்லாம் எப்படி இருக்கு? பாடல் மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? ஏஆர் ரஹ்மான் பத்தி சொல்லவே வேண்டியது. ஒரு படத்துலயும் வந்துட்டு ஒரு விதமா வந்து இவரோட இசை புயலை வந்து வெளிப்படுத்துவாரு. அந்த விதத்துல ரொம்ப அருமையா வந்திருக்கு. மியூசிக்ல எப்படி இருந்தது உங்களுக்கு? எதிர்பார்த்த மாதிரி இந்த ஏஆர் ரஹ்மான் புயல் ப்ரோ. இசை புயல். எஸ்டிஆர் கோசமே மியூசிக் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? போட்டுதான் ஆகணும். ஃபைட் சீன்ல என்ன எதிர்பார்த்தீங்க? சொல்லவே தேவையில்ல, மாஸ் தான். மாஸ். காளை படத்துல இருக்கிற அந்த ஸ்டண்ட் சீன் நீங்க பாத்துருப்பீங்க. அந்த காரை பேக் சைட எட்டி ஓச்சோடனே போயிட்டு நிக்கிறது, அது எந்த த்ரோ பேக் நீங்க அப்படியே பார்க்கலாம். இந்த கூட்டத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும்போது வேற எதனா ஜானி உங்களுக்கு லிங்கிங் எதனா தெரியுதா? வேற எதனா படத்துல பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபீல் எதனா இருக்கா? சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் ரெண்டு பேர்த்தையும் மொத்தமா ஒரு உருவமா எஸ்டிஆரா நாங்க பாக்குறோம். பாபா நாயகன். ஓகே. என்ன புதுசா கெட்டப்லாம் போட்டுட்டு என்னங்க புதுசா பண்ணல, 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இப்ப திரும்ப பண்றாரு. இல்ல மத்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? மத்த படத்துல தலைவர் நடிப்பு பயங்கரமா வெளிப்படுத்துவாரு. இதுல சொல்லவே தேவையில்ல, நீங்க வேணா பாருங்க. இல்ல கமலஹாசன் கூட நடிச்சிருக்காரு, பெரிய நடிகர் கூட. ஒரு லெஜெண்டுங்க. வித்தியாசமான ஆங்கிள். கண்டிப்பா அவரோட வந்துட்டு உடல் தோற்றமே வந்துட்டு ரொம்ப வெயிட்ல இருந்து ரொம்ப லாஸ் பண்ணி வெயிட்டை கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு இன்னும் மாசா இருக்கும். அது வந்துட்டு சந்தோஷம். தம்பி படம்